பாஜகவினர் மகாத்மா காந்தியின் சகாப்தத்தை கூட மூடி மறைக்க பார்ப்பதாக இந்து குழும இயக்குனர் என் ராம் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்தமிழ் பேரவை அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து குழும இயக்குனர் என் ராம் பேசும்போது, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படைத்தல் திறன் இந்திய அரசியலில் யாரிடமும் இல்லை என புகழாரம் சூட்டினார். திமுக மக்களோடு சேர்ந்து போராடும் இயக்கமாக இருந்த இடத்தில் இருந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த வரலாறு மிகப்பெரிய சவாலான ஒன்று என என் ராம் குறிப்பிட்டுள்ளார். கலைஞரின் வேலை செய்யும் நெறியை யாராலும் ஈடு செய்ய முடியாது என்றும் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் வழியில் நடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அறுதி பெரும்பான்மையோடு சட்டம் இயற்றினாலும் தமிழக ஆளுநர் அதை பாக்கெட்டில் போட்டுக் கொள்வதாகவும் பாஜகவினர் மகாத்மா காந்தியின் சகாப்தத்தை மூடி மறைக்க பார்ப்பதாகவும் இந்து என் ராம் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் கலைமாமணி விருது பெற்ற 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடன் பயணிக்கும் நபருக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை வழங்கியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.